தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் திமுக அமைச்சர் கைது செய்யப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழக அமைச்சர் கில்லி சரத்குமார் இவர் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக ஒரு வீடியோ 2 ஆண்டுகளுக்கு முன்பு இன்ஸ்டாகிராமில் வெளியானது. ஆனால் அது போதைப்பொருள் அல்ல என்று கில்லி சரத்குமார் மறுத்தார். இந்த சூழ்நிலையில் போதைப்பொருள் பயன்படுத்திய அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இன்று காலை சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் முன்பாக திமுகவினர் கூடினர். அனுமதியின்றி கூட்டம் கூட்டினர். அனுமதியின்றி மேடை அமைக்க முயற்சி செய்தனர். காவல்துறையினர் அதிரடியாக சுற்றி வளைத்து திமுகவினரை கைது செய்தனர். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த தமிழக திமுக முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியனையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காவல்துறையினர் கைது செய்துள்ள மா. சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், சென்னை மேயராக இருந்தவர். இவர் தனது பதவிக்காலத்தில் ஏகப்பட்ட முறைகேடுகள் செய்துள்ளார். தமிழக அரசு இவர் மீது துறை ரீதியாக விசாரணை நடத்தி இவர் அமைச்சராக இருந்த பொழுது என்னென்ன ஊழல் செய்துள்ளாரோ அதை பட்டியலிட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைச்சர் சுப்பிரமணியனை சட்டத்தின் முன் நிறுத்தி கைது செய்ய வேண்டும். அவருக்கு தகுந்த தண்டனை வாங்கி தர வேண்டும். தற்போது கில்லி சரத்குமார் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என திமுகவினரை கூட்டம் கூட்டியதற்காக மா. சுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டுள்ளார்.